இந்தியா கூட்டணி பெரிய பின்னடைவை முன்னிலை நிலவரங்கள் அடிப்படையில் பெற்று வரதை நம்ம பார்க்கின்றோம். ஆர்ஜேடியும் கடந்த தேர்தலை விட சரிந்திருக்கிறது, காங்கிரஸும் கடந்த தேர்தலை விட சரிந்திருக்கிறது. இதில் சர்ப்ரைஸ் என்னவென்றால் பிஜேபிக்கும் ஆர்ஜேடிக்கும் இடையே தான் முதல் பிரதான கட்சி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார் என்பதில் போட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான கணிப்புகள். ஆனால் எல்லோருக்கும் பெரிய சர்ப்ரைஸாக ஜேடியு நிதிஷ்குமாருடைய கட்சித்தான் முதல் பிரதான கட்சியாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தற்போது வரைக்கும் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. டூ ஏர்லி, அது இந்த நிலைமை மாறலாம், பிஜேபி அந்த இடத்துக்கு வரலாம். பட் ஆஸ் ஆஃப் நோ நிதிஷ்குமார் தான் பிஜேபியோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ரெண்டு பேரும் நிதிஷ்குமாரும் பிஜேபியும் சமமான அளவில் போட்டிட்டாங்க, ரெண்டு கட்சிகளும் சமமான அளவில் போட்டிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் ஆஸ் ஆஃப் கரண்ட் ட்ரெண்ட்ஸ் JDU has outperformed BJP என்பதும் தற்போதைய நிலைமை. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.